आचार्य देवो भव। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव। श्री माधवांगिरि जलजद्वय नित्यसेवा प्रेमा विलासय परांकुश पादभक्तं कामादि दोषहरम आत्मपदाश्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना. பகவத் ராமானுஜரை வணங்கும் ஸ்லோகம் இது. இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் சமமானவர்கள். பகவான் அனைவருக்கும் பொதுவாகத்தான் உள்ளார். அவரை அடைவது அரிது என்று பயப்பட தேவையில்லை. அவர் மிக உயர்ந்தவர்னு நினைத்து கொண்டு விலகி போவதை விட அந்த உயர்ந்தவர்தான் நமக்காக மிக மிக எளியவராக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நெருங்குவது நலத்தை கொடுக்கும். இவ்வர்த்தத்தை சொல்லத்தான் ராமானுஜருடைய அவதாரம். ஆன்மீகம்ங்கிறது என்ன? ஆத்மாவை பற்றின படிப்பு, கல்வி. ஆத்மாங்கிறது நாம் ஒத்தொத்தருமே. நாம் கண்ணால் பார்க்குற இந்த உடலை தாங்கி கொண்டிருப்பதே ஆத்மா. நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு சொன்னால் அந்த அறிவு இருக்கிறதே ஆத்மாவிடத்தில் தான். கைக்கோ காலுக்கோ நெத்திக்கோ மூக்குக்கோ அறிவில்லை. உடலுக்கே அறிவு கிடையாது. அது கிடையாதுங்கிறதை ஒரு நாள் உயிர் பிரிந்து போனவுடன் உடல் கீழே கிடக்கிறச்சே சட்டுன்னு புரிஞ்சுடுவோம். அப்போ அது கூட்டா ஏன்னு கேட்காது, வானா வராது, பேசாது, ஒன்றும் சொல்லாது. அதிலிருந்தே இந்த உடலுக்கு அறிவில்லை, அதற்குள்ளே ஏதோ ஒன்று அதை ஆட்டி படைக்கிறது. அதைத்தான் ஆத்மான்னு சொல்கிறோம். நுண்ணறிவாளர், அணுஸ்வரூபன், ரொம்ப சின்னவராக இருக்கார், கண்ணுக்கு புலப்பட மாட்டார். அந்த ஆத்மாவை பற்றின கல்வி, அவர் எத்தகையருங்கிற கல்வி தான் ஆன்மீகம்னு சொல்கிறோம். ஆத்மா எத்தகையராக இருப்பார்? நாம் ஒத்தொத்தருமே ஆத்மா. சரீரத்துக்கு நேர் எதிராக இருப்பார். இந்த உடம்பு பார்த்தா பெருசாக இருக்கு, ஆத்மா ரொம்ப நுண்ணியவராக இருப்பார். உடல் அழியும், ஆத்மா அழியாது. உடலுக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. உடலுக்கு தான்கிற எண்ணமே வராது, ஆனால் ஆத்மாவுக்கு தான் தான்னு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டால் நமக்கு நாம்ங்கிறது தெரியுமே. நான் இன்னாராக இருக்கேன்னு சொல்ல தெரியும். இதில் ஆச்சரியம் என்னன்னா, நான் 6 அடி உசரம், வெளுப்பாக இருப்பேன், கருப்பாக இருப்பேன், இவ்வளவு பருமனாக இருப்பேன், மெலிசாக இருப்பேன், எல்லாத்தையும் நம்ம சொல்ல தெரியுமே தவிர இப்படி எல்லாம் இருக்கிறது நம்ம உடம்பு தான், நாம் இல்லை. உயரமாகவோ குள்ளமாகவோ கருப்பாகவோ வெளுப்பாகவோ இருப்பது உடல். ஆனால் அந்த உடம்புக்கு நான் வெளுப்பாக இருப்பேன் கருப்பாக இருக்கேன்னு தெரியுமானால் தெரியாது. தெரிகிறது ஆத்மாவுக்கு. அப்போ தெரிகிற ஆத்மா கருப்பாக வெளுப்பாக இருப்பாரானால் இருக்க மாட்டார். அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ வேறுபட்டு இருப்பார்கள். யாருக்கு கருப்பு வெளுப்புன்னு புரியறதோ அவர் கருப்பா இல்லை, வெளுப்பா இல்லை. உடம்பு தான் கருப்பாக இருக்குது, வெளுப்பாக இருக்குது. ஆனால் அந்த உடம்பு அதை தெரிஞ்சுட்டு பேசுகிறதே கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த உடலும் ஆத்மாவும் பின்னி பிணைந்து கிடக்கின்றனர். என்னுடைய உடல்னு சொல்கிறோம், என் கை கால்னு சொல்கிறோம். அந்த என், அந்த நான்கிறது ஆத்மா. ஆத்மாவுக்கு எல்லாவித உதவிகளையும் பண்ணிட்டு இருக்கிறது உடல். இந்த ரெண்டு எப்போதும் ஒத்துருக்கு. இந்த ஜென்மத்தில் ஒத்துருக்கு.
சரி, எதற்காக இந்த உடற்பிரிவை எடுத்துக்கொள்கிறார்? ஆத்மாங்கிறது வேறதானா, உடல் வேறதானா, இதெல்லாம் படிக்கணும் இல்லையா? இதை பற்றின அறிவை நன்கு வளர்த்துக்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்லப்படும். அப்போ ஆத்மாவை பற்றின படிப்பு, அந்த கல்வி ஆரம்பிக்கிறச்சேவே ஆத்மா தானே தாந்தோன்றி இல்லை, சுதந்திரன் இல்லை, பரமாத்மாங்கிற இறைவனுக்கு அடங்கியவன் தான்ங்கிற பேச்சு வருது. அப்படி வரும்போது தான் பரமாத்மாவை பற்ற படிப்பு சேர்றது. அப்போ ஜீவாத்மாவை பற்றின கல்வி, அடுத்து பரமாத்மாவை பற்றின கல்வி, இந்த ரெண்டையும் சேர்ந்ததை தான் பொதுவாக தமிழில் ஆன்மீக கல்வி அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் இது வெறும் அந்த படிப்போடு நின்றுடாது. கீழே நாம் பார்த்த மனித வளம், அடுத்து பார்த்த சமுதாய வளம், அந்த ரெண்டுத்துக்கு இந்த ஆன்மீக வளம் இருந்தால்தான் நடக்கும். அது என்னங்கிறத தான் ஆத்மா கல்வி சொல்லியே கொடுக்க போகுது. வெறும் ஆத்மா சின்னவராக இருப்பார், கண்ணுக்கு புலப்பட மாட்டார், ஞானமயமாக இருப்பார், அழியவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் ஆத்ம கல்வி இல்லை. அது அதை பற்றின யதார்த்த கதனம், எப்படி இருப்பாருங்கிற பற்றின உண்மையை அறிவித்தல். ஆனால் அதை விட எது முக்கியம்னால், இப்படின்னு ஆத்மாவை பற்றி நான் தெரிந்து கொண்டவுடன் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அதுன்னா ரொம்ப முக்கியம். ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுட்டால் அப்போ அதுக்கு தகுந்தாப்புறம் என் வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும். எதற்காகனால், நான் மனிதன்னு தெரிஞ்சுட்டேனால் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அரிசி சோறு சாப்பிடணும், கோதுமை சோறு சாப்பிடணும். நான் என்னை சிங்கம்னு புரிஞ்சுட்டேனால் ஓடி ஆடணும், வேட்டையாடணும், மானம் அடிக்கணும், சாப்பிடணும், ஏதானு எதிரி வந்தால் கொல்லணும். நான் அதே மாதிரி என்னை தேவன்னு தெரிஞ்சுட்டேனால் ஓஹோன்னு ரம்பா, திலோத்தமா, ஊர்வசி, மேனகா எல்லாரும் சொர்க்கலோகத்தில் சுற்றி சுற்றி வரப்போறா, எங்கே வேணால் பறக்கலாம், புகையாக போகலாம் வரலாம், இதெல்லாம் தேவன்னு புரிஞ்சுட்டேனால் அப்போ நான் என்னன்னு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாழ்க்கை. இப்போ நான் என்னன்னு என்னை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கேன், மனிதன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. ஆனால் அந்த மனிதன் வளம் பெறணும்னு பார்த்தோம் இல்லையோ, மனிதனுக்கு தகுந்தாப்புல வாழ்க்கை ஓடுறதுனால் சாப்பிட்றது, தூங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகள் பெறுறது, வீடு கட்டுறது, சௌக்கியமாக இருக்கிறது, வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது, இதெல்லாம் மனிதன் அடையாளம் கண்டு கொண்டாலே போரும். நான் மனுஷன் நினச்சிருந்தா இப்படி இருந்துருவோம். ஆனால் நிஜமாக மனித வளம் அதுன்னா பார்த்தோம், அது வளம் இல்லை, அது உடல் வளம். இவ்வளவு நேரம் நான் என்னென்னலாம் சொன்னேனோ அதத்தனை இந்த சரீர ரீதியான உடம்பு ரீதியான வளத்தை பற்றி சொல்கிறது. மனித வளம்னால் சாஸ்திர வாசனை இருக்கணும், சாஸ்திரம் வேதம் சொன்னபடி கேட்டு அதை நடத்துறதுக்கு உண்டான தகுதி இருக்கிற பிறவி அது. அது சொல்லியிருக்கிற யோகங்களை கடைப்பிடிக்க வேண்டும். அப்பதான் மனித வளம் கிடைக்கிறது. அந்த வளத்துக்கு இப்போ ஆத்ம வளம் ரொம்ப தேவையாக இருப்பாங்க. ஏன்னா மனிதனா வீடு கட்டணும், வாசல் கட்டணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுக்கு எந்த ஆத்ம வளமும் ரொம்ப தேவையே இல்லை. யாரும் பண்ணிட்டு இருக்கா, படித்தவனும் பண்ண போகிறான், படிக்காதவன் பண்ண போகிறான். ஆனால் நிஜத்தில் மனிதர்கள் வளம் பெற்று அவர் எப்படி வாழணுமோ அதன்படிக்கு வாழ வேண்டுமானால், நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த பயனை அடைய வேண்டுமானால், அப்போ சாஸ்திரம், வேதம், இதிகாச புராணங்கள் சொன்னதை கேட்டு அதன்படி தான் நடக்க வேண்டியிருக்கு. அதை கேட்டுட்டோம்னாலே அப்போ ஆத்ம வளம் கிடைச்சுடுறது. அப்போ மனிதன்னு தெரிஞ்சுட்டா மனுஷனாக நடந்துப்போம். ஆனால் மனிதர்கள் வளம் பெறணும்னு சொன்னால் மனிதன்னு புரிஞ்சுட்டா போகாது, ஆத்மான்னு புரிஞ்சுட்டா தான் சரியாக வரும். நாம் சிங்கம்னு புரிஞ்சுட்டா அடித்து பிடிச்சி மானை சாப்பிடுவோம், மனிதன்னு தெரிஞ்சுட்டா சம்பாதிச்சுட்டு வந்து சமைச்சு சோறு சாப்பிடுவோம், ஆத்மான்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம்னால், மனிதன்னு தெரிஞ்சின்றதும் ஆத்மானு தெரிஞ்சின்றதும் ஒன்று இல்லையான்னு இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கணுமே. என்னமோ மனிதன்னு தெரிஞ்சின்றதா சொல்கிறீரே, அது ஆத்மானு தெரிஞ்சின்றது இல்லையானால் இல்லை. ஏன்னா சிங்கமும் ஆத்மா தான், மனிதனும் ஆத்மா தான், மானு ஆத்மா தான், தேவனும் ஆத்மா தான், பிரம்மாவும் ஆத்மா தான். ஆனால் இப்படி நான் சொல்லச்சே எங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணுறேன்னால், மனிதனும் ஆத்மாதான்னு சொன்னேன் இல்லையோ, அது நேர தப்பு. சிங்கமும் ஆத்மாதான்னு சொன்னேன் இல்லையோ, அது அப்படியே சரியில்லை, தப்பு. அப்போ எப்படி நான் சொல்லியிருக்கணும் தெரியுமா? உங்களை கொஞ்சம் குழப்பட்டோங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி சொல்லிவிட்டேன். உண்மையில எப்படி சொல்லிட்டு இருக்கணும்? யாரோ ஒரு ஆத்மா மனித உடலை எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கணும். யாரோ ஒரு ஆத்மா சிங்க உடலை எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கணும். சிங்கம்னா ஆத்மா தானேன்னு சொன்னது மொத்தமாக தப்பு. அதைத்தானே இல்லை இல்லைன்னு இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். சிங்கம்ங்கிறது எடுத்துட்டு இருக்கிற உடல், மனிதங்கிறது எடுத்துட்டு இருக்கிற உடல். எப்போ எடுத்துட்டு இருக்கிற உடல்னு சொன்னேனோ அடுத்த நிமிஷம் என்ன கேள்வி வரும்? எடுத்துன்றதை விட்டுட்டா என்ன சுவாமி இருக்கும்? நான் ஏதோ ஒன்று இப்படி கையில் தூக்கிக்கிறேனே, அப்போ இந்த கை இதை தூக்கி கொண்டிருக்கிறது.
கொஞ்சம் கீழே போட்டுவிட்டா வெறுங்கையாகுமோ இல்லையோ? அதே போல ஒரு ஆத்மா சிங்க உடலை எடுத்துட்டு இருக்கார், உடலை விட்டுட்டாருனால் அப்போ ஆத்மாவா இருப்பார். மனித உடலை எடுத்துட்டு இருக்கார், உடலை விட்டுட்டாருனால் ஆத்மாவா இருப்பார். தேவ உடலை எடுத்துட்டு இருக்கார், விட்டுட்டாருனால் ஆத்மாவா இருப்பார். அதை போல 1 2 3 4 கோட்டானு கோட்டி ஆத்மாக்கள் இருப்பா. இப்ப அந்த ஆத்மாக்களுக்குள்ள எப்படி வேறுபாட்டை சொல்ல போகிறீர்கள்? ஏற்கனவே எப்படி வேறுபாடை சொல்லிட்டு இருந்தோம்? மனிதன்னா வடிவம் வேறையா இருக்கும், சிங்கம்னா வடிவம் வேறையா இருக்கும், கடிக்கும் புடுங்கும் கர்ஜிக்கும் எல்லாம் பண்ணும். மனிதன்னா அழகா நல்லா இனிக்க பேசுவார், இப்படி என்னெல்லாம் தானே வித்தியாசம் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த மனித உடலை விட்டாச்சு, சிங்க உடலை விட்டாச்சு, தேவ உடலை விட்டாச்சு. திடீர்னு உடம்பே இல்லைன்னு நாள் அவ்வளவு சின்னதாக ஒரு ஆத்மா உட்காண்டிருப்பார். இங்கே மறுபடியும் இப்போ நான் தப்பு பண்ணுறேன். ஆத்மா உட்காண்டிருப்பார்னு சொன்னேன் பாருங்க, அதுவே தப்பு. ஏன்னா உட்காரணம்னாலே ஒரு தொடை வேணும், உட்காரணம்னாலே இடுகு வேணும், உட்காரணம்னாலே முதுகு வேணும். இப்போ தான் அது மொத்தத்தையும் கழிச்சிட்டோம், அது எதுவும் இல்லைன்னு தள்ளியாச்சு. இனிமே உட்காண்டிருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ என்ன சொல்லலாம்? ஆத்மா இருக்கிறார், சத்து சத்து சத்து, அஸ்தி அஸ்தி அஸ்தி. இது மட்டும்தான் ஆத்மாவை பற்றி சொல்லவே முடியும். ஆத்மா என்பவர் உள்ளார் உள்ளார் உள்ளார். கருப்பா உள்ளாரா? சொல்ல முடியாது. வெளுப்பா உள்ளாரா? சொல்ல முடியாது. ஆணா பெண்ணா? சொல்ல முடியாது. மனிதனா தேவனா? சொல்ல முடியாது. இன்னும் என்ன வேறுபடுத்தின்னு இருக்கிறது கர்மங்கள். அந்த கர்மங்கிறது எங்க ஓட்டின்னு இருக்கு? ஆத்மாட்டை தான் ஓட்டின்னு இருக்குமா? கருப்பா ஓட்டின்னு இருக்குமா? சிவப்பா ஓட்டின்னு இருக்குமா? அது ஆத்மாட்டே இருக்காது. ஆச்சரியம் பாருங்க, செய்யறதெல்லாம் கர்மத்தை சேர்க்கறதெல்லாம் ஆத்மா, ஆனா அது எங்க தெரியுமோ? ஜாகிரதையா சேமிக்கப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் கணிப்பொறியில ஒரு வழக்கம் வச்சிருக்கா, நாம என்னென்னலாம் அதுல போடுறோமோ லட்சக்கணக்கான கருத்துக்கள் அதுக்குள்ள போட்டுட்டே இருக்கும். இவ்வளவு சின்னதா ஒரு பொட்டி வச்சுட்டு இருக்கு, இதுக்குள்ளேயா நீர் அடிக்கிற இத்தனை இருக்கு? அதெல்லாம் இதுல இருக்கவே இருக்கா சுவாமி. அது எங்க தெரியுமா இருக்கு? மேற்கத்தி நாட்டுக்கு மூலையிலே பெருசா ஒரு உள்ளளவுக்கு ஒன்று வச்சிருக்கான். நான் இங்கே என்ன தட்டினாலும் ஜாகிரதையாக அது அங்கே போய் உட்காண்டும். எதற்காக அங்கே வச்சுக்கிறீர்கள்? நீங்களே வச்சுக்க கூடாதுன்னால் எங்கிட்ட தானே காணாப்படுத்துனா? எங்கிட்ட இருக்கிறது சின்னது, ஜலத்தில் போட்டேன்னா போச்சே, நெருப்பு பிடிச்சு கொடுத்தா போயிடுமே. நானே கீழே தெரியாத போட்டு உடச்சி விட்டேன்னா அப்போ எழுதினது அத்தனை வீணாப்படும் இல்லையோ? இதுக்காக என்ன பண்ணுறா? கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா பெரிய இடத்துல உங்களுக்கு இடம் தரும், அங்கே வச்சுங்கோ. அதுக்கு இப்போ ஆங்கிலத்தில் மேகம்னு பேர் வச்சுருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசாக எல்லாரும் சொல்கிறாடோ இல்லையோ? அது மேகத்தில் எப்படி எல்லா ஜலமும் தேக்கப்பட்டிருக்கோ அதை போல் நாம் போட்டுருக்கிற எல்லாத்தையும் அந்த மேகத்தில் தேக்கி வைக்கிற மாதிரி யாரோ தரது வச்சுருக்கார். அதை எதுக்காக அவர் வச்சுருக்கார்? நம்ம கிட்ட இருந்தால் எங்கேயானு காணா போடுமோன்னு பயம், அங்கே இருந்தால் ஜாகிரதையாக இருக்கும். இது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையோ? இப்போ இது நேரம் நடக்காத இருந்திருந்தால் தேவலை போல் இருக்கே நீங்கள் எல்லாரும் இப்போ சொல்ல போல் பாருங்க. இதே போல் நான் சேர்த்து சேர்த்து சம்பாதிக்கிறது கர்மங்கள், பாபமும் புண்ணியமும். அது எங்கிட்டயே தானே இருக்கணும்? இல்லை, எல்லாம் பகவானுடைய உள்ளத்துல ஜாகிரதையா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுவோம் இது நல்லதா கெட்டதான்னு இருப்போ. எங்கிட்டயே இருந்திருந்தா நான் வேணும்னு போட்டு உடச்சி தீத்தாலும் தீத்துருவேன். இப்போ எப்போ அவர்கிட்ட கொண்டு போய் பதிவு பண்ணி வச்சுட்டோமோ நகரவே நகராது பாருங்க. அப்போ இதே தான், நாம் என்னென்னலாம் தகவல் வச்சுக்கணுங்கிறோமோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கிறோம், காணாப்படக்கூடாதுங்கிறதுக்காக பகவான் இதை ரொம்ப நாளாக கடைப்பிடிச்சுட்டு இருக்கார். இவங்கிட்ட இவன் பாபங்களை வச்சோம்னா தானே இல்லை இல்லைன்னு கழிச்சு கொட்டுடுவோம், எல்லாத்தையும் அழிச்சுடுவோம். அதனால் அங்கே வைக்கவே வேண்டாம், நம்ம வச்சுப்போம். அவர் இப்போ மேகமானு கேட்டார், மேகவண்ணன் முகில்வண்ணன் இல்லையோ? பகவான் எப்போ மேகவண்ணன் முகில்வண்ணன் சொல்கிறோமோ அவர் மேகம். அந்த மேகத்தில் தான் எல்லாரும் இப்போ கொண்டு போய் எல்லாத்தையும் எழுதி எழுதி வச்சுருக்கா. அதே போல் நான் ஒத்தொத்தனும் சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் எங்கேயும் காணா போடக்கூடாதுன்னுட்டு பகவான் நெருப்பாட்டம் ஷவர் வச்சுருக்கார். அவருடைய உள்ளத்திலேயே அதை ஜாகிரதைப்படுத்தி விடுறார். அதனால தான் நம்மாலே அதை மீறிட முடியாது, தாண்ட முடியாது. சேர்க்கறது நான், சம்பாதிக்கிறது நான், ஆனால் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு இடத்தில். அந்த கர்மங்களால் நாம் ஒத்தொத்தரும் வேறுபட்டிருக்கோம். அது இருக்கிற வரைக்கும் என்ன உடலை பிரித்தா கூட நம்முடைய வேறுபாடு போகாது. இப்போ அடுத்த நிலைக்கு வருவோம். அந்த கர்மங்களையும் கழிச்சுட்டா என்ன ஆகும்? இப்போதைக்கு அந்த ஆத்மாவை வேறுபடுத்துறது கர்மங்கள், அதையும் கழிச்சுட்டா என்ன ஆகும்னால் அதுக்கப்புறம் இதுக்கு வேறுபாட்டுக்கு விஷயமே கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் சமமா இருப்பா. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமம், நாட்டில் இருக்கிற எல்லாரும் சமம், ஜீவராசிகளுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் சமம். அனைத்து ஆத்மாக்களும் சமமாயிடுவா. அந்த சமத்துவம் சமத்துவங்கிறத தான் பகவத்கீதையில கண்ணன் விடாம சொல்லிட்டு இருக்கார்.
அது நமக்கு புரியாம எத்தனை நிலையில நம்ம வேறுபட்டுட்டோம் பாருங்க. முதல்ல கர்மங்கள்ங்கிற நிலையில வேறுபட்டோம், அதற்கப்புறம் உடல்ங்கிற நிலையில வேறுபட்டோம், அதுக்கப்புறம் குடும்பத்துல என்னென்ன உறவுன்னு வேறுபட்டோம், அப்புறம் என் வாழ்க்கை தரம் என்னன்னு வேறுபட்டோம், என் வேலை என்னன்னு வேறுபட்டுட்டோம், அவரவர்கள் நல்லவரா தீயவரான்னு வேறுபட்டோம், ஆணா பெண்ணான்னு வேறுபட்டோம், உயரமாக்குள்ள எத்தனை இருக்கு போ. இத்தனை நிலையில நாம மாறுபட்டே இருக்கிறதுனாலே இது ஒன்னொன்னா கழிக்கணும். இப்போ இதை அழிச்சுடு, இதை அழிச்சுடு, இதை அழிச்சுடு, இதை அழிச்சுடு, கடைசியா அந்த கர்மங்களால வேறுபட்டோம் நிற்கும். கர்மங்களையும் கழிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆத்மாக்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. அதைத்தான் பிரம்ம தரிசனம் சமதரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த சமதரிசனத்தை அடைவதுதான் ஆன்மீக வளத்தின் உச்சி. அதற்காக ராமானுஜர் எத்தனையோ அர்த்தங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அதுதான் ஆத்மவளம். அப்ப ஆத்மவளம்னா என்ன? மனிதன்னு தெரிஞ்சுக்கிறது ஆத்மவளம் இல்லை. மனித உடலை ஆத்மா எடுத்துக்கொண்டிருக்கிறார், அதுவும் கர்மங்களால் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த உடலை விலக்கிவிட்டாலும், பிறப்பை விலக்கிவிட்டாலும், கர்மங்களை முழுக்க விலக்கிவிட்டாலும் அனைத்து ஆத்மாக்களும் சமமாகத்தான் இருப்பார்கள். அப்படி சமத்துவத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னால் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதற்கப்புறம் பசி தாகம் மோகம் அது இது எந்த வேறுபாடும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்ததான சண்டை இருக்குமான்னு இப்போ நீ எங்கே பாருங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே சண்டை பொறாமை, வெளியில் சண்டை போட்டுக்க மாட்டாளே தவிர. இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, நம்ம வீட்டு ரகசியங்கள் எல்லாத்தையும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பொதுவாக குடும்பத்தில் உட்காந்து எப்படி பேசியிருப்போமோ அதை போல இப்போ அண்ணன் தம்பிகளுக்கு நடுவுலையான யாரானு பேசிக்கிறாளா? அதெல்லாம் குறைஞ்சி போயிடுது. அக்கா தங்கைகளுக்கு நடுவில் பேசிக்கிறாளா? என்ன சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கோம், என்ன வீடு வாங்கிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியுமான்னா? முதல்ல மறைக்கிறதே அண்ணன் தம்பி அக்கா தங்கிட்ட தான். சொன்னால் இப்போ வெளியார்கிட்ட கூட சொல்லிப்பாளே தவிர கூட பிறந்த வாட்ட பொறாமப்படுவா சுவாமி. அதெல்லாம் எதுக்கு இப்போ? அதுவும் நாத்தனார்கிட்ட சொல்லவே கூடாது. மற்ற எதை சொல்கிறோமோ இல்லை, இது நான் இன்னைக்கு சொல்லலை. சம்ஸ்கிருதத்தில் நாத்தனாருக்கு நனாந்தான்னு பேர். நனாந்தான்னா நந்தத்னா நந்ததி. என்ன தொண்டு செய்தாலும் பணிவிட சென்றாலும் ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சிடவே மாட்டாளாம். அதனால தான் அவளுக்கு நான் அந்த தீதி நனாந்தான்னு சொல்கிறான். எத்தனை தான் அவளுக்கு நல்லது பண்ணுங்க, அது அப்படியே தான் பார்ப்ப, கட்டியாக தான் பார்ப்பளே தவிர இழகின மனசு வராது. அப்படின்னு எங்கே நம்ம சொல்லிக்க முடியுமா? இப்படி யாரிடத்துலையும் நம்ம எப்படி இருக்கோம் என்னவா இருக்கோம்னு சொல்லிக்கொள்ளக்கூட முடியாமல் இருக்கோம்னால் நிறைய விலகி இருக்கோம். கூட்டு குடும்பம்னு கூட்டா இல்லாது மட்டும் இல்லை, மனசளவில் கூட கூட்டா நம்மால் இருக்க முடியலையே. அப்போ மனிதன்னு மட்டும் நினச்சின்னு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குடும்பத்தில் எல்லாரும் மனிதன்னு தான் புரிஞ்சிட்டோம், அது எங்கேயுமே அழைச்சின்னு போலையே. அப்போ மனிதன்னு நினச்சிக்கிறத தாண்டி ஆத்மானு புரிஞ்சிக்க வேண்டும். அப்படின்னா தான் குடும்பம் பாசம் பந்தம் அனைத்தையும் தாண்டி அனைத்து ஆத்மாக்களும் சமம்னு புரிஞ்சுப்போம். கண்ணன் கீதையில சொல்லும் போது வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. பண்டிதன் பண்டிதன்னு யாரை கொண்டாடுறேன்னால் அனைத்து ஆத்மாக்களும் சமம்னு புரிஞ்சின்றவன் தான் பண்டிதன். நமக்குள் வேறுபாடு இருக்குன்னு புரிஞ்சுட்டா பண்டிதன் இல்லை. நமக்குள் வேறுபாடு இல்லை, எல்லாரும் சமம். ஆனால் அது சுலபத்தில் வந்துருமான்னு கேட்டால் மெதுவாக வரும். அவசரப்படாமல் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். காண்டிக்யன் கேசித்வஜன்னு 2 பேர். ஒரு ஆச்சாரியன், மூத்த ஆச்சாரியன், அவருக்கு ஒரு நல்ல சீடர், ரொம்ப நாள் பாடம் படித்தான். இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் கடைசியில் பராசர மகரிஷி சொல்கிறார். காண்டிக்ய கேசித்வஜ சம்பாதம்னு ஒன்று வரும், ரிபு நிதாக சம்பாதம்னு ஒன்று வரும். இப்போ ரிபு நிதாக சம்பாதத்தை பற்றி சொல்கிறேன். ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன், இவா 2 பேரும் ரொம்ப நாள் பாடம் படித்தான். சிஷ்யனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டார். உடலும் ஆத்மா ஒன்றுன்னு நினைக்காதே, அது வேற. நீ மனிதன் நினச்சி மயங்கி விடாதே, நீ மனித உடலை எடுத்துட்டு இருக்கே, அவ்வளவுதான், நீ உண்மையில் ஆத்மா, இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். சிஷ்யன் நல்லா தலையாடிவிட்டான். பாடம் முடிஞ்சு போச்சு. 12 வருஷம் 15 வருஷம் முடித்த உடனே சரி போய்ட்றேன், நற்சான்றிதழ் வாங்கிட்டு பிள்ளைகள்லாம் வெளியில் வந்துடுறாளோ இல்லையோ அதை போல் வாங்கிட்டான். எல்லாம் நீ சொல்கிறபடி நடக்கிறேன்னு வந்துட்டான். களம்பறிச்சு ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், நான் சொன்னபடிக்கு புரிஞ்சுட்டு ஒழுங்காக நடக்கிறையா நான் பரீட்சை பண்ணுவேன், அப்போ நீ தேரணும். அது இப்படி 12வது எழுதியாச்சுன்னா அப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட பரீட்சை எழுதணும்? யாரானு ஒருத்தர் 30 வயசுக்கு வந்து பரீட்சை எழுதுன்னு சொல்லி பாருங்க, கோவிச்சு விடுவாவா. என்னென்ன சின்ன பிள்ளை நினச்சிக்கிறீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போயாச்சுன்னால் இன்றைக்கி அப்படிலாம் ஒத்துக்கிறது இல்லை. வக்கீலாக இருந்தாலும் ஏதான வகுப்புக்கு நீங்கள் போய் மதிப்பெண் வாங்கிட்டே இருக்கணுங்கிறான். வைத்தியராக இருந்தால் கூட எதையான வந்து படித்து நீ மேலே மேலே உன்னுடைய ஞானத்தை விருத்தி பண்ணிட்டே இருக்கணுங்கிறான். என்ன இவர் பாட்டுக்கு என்னைக்கோ படித்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கிற விஞ்ஞான முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்காமலே போயிட்டே இருந்தான். அப்போ பழைய மருந்தையே எடுத்து கொடுத்துட்டு இருப்பார். சரீரம் மாறிட்டே இருக்கேன்.
வியாதி நித்தியப்படி மாறுறது, உடம்பு சக்தி மாறிண்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மருந்துகள் மாறிண்டு இருக்கு, அப்பப்போ படிச்சுக்கணுமோ இல்லையோ. அதை போல இந்த ஆச்சாரியன் சொல்லி வச்சுட்டார். ரிபு நிதாகர் 2 பேர் பேசி ஆச்சாரியன் நான் வருவேன்னு சொன்னார். சரின்னு சிஷ்யன் தலையாட்டினா எத்தனை நாள் கழிச்சு வந்தார் தெரியுமா? 1000 வருஷம். 1 இல்லை 2 இல்லை, 1000 ஆண்டுகள் யோகத்தில் கழிஞ்சது. ரொம்ப அவரும் கிழவராக போயிட்டார். சிஷ்யனுக்கும் வயசாகிடுத்து. இப்போ பெரிய தாடி மீசை அது இது எல்லாம் வச்சுருந்து மெதுவாக ஆச்சாரியன் வர்றார். அடையாளமே தெரியல சிஷ்யனுக்கு. அவரை பார்த்தா இவர்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, புரியல இவருக்கு. சரின்னு வந்தார். யாரோ ஒரு வயோதிகர் வந்திருக்கார் பொழுது வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா நான் வரலாமான்னு கேட்டார். வந்தார். ஒரே பசியாக இருக்குன்னார். சரி உமக்கு என்ன வேணும்னா சோறு கொண்டு போடச்சே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு மோர் குழம்பு தான் பிடிக்கும், தேங்குழல் பிடிக்கும், அதை 2ஐயும் கொண்டுருவியான்னார். சரின்னு உள்ளே போனால் மனைவிகிட்ட கேட்டால் மோர் குழம்பு கிடுக்கிடுன்னு பண்ணால் அதுக்கு என்னமோ மோர் குழம்பு சாதத்துக்கு அவருக்கு தேங்குழல் தொட்டின்னு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குமா. இது என்ன புதுசாக அவர் வச்சுருந்தாலும் தெரியல. இப்போ பாயசத்துக்கு வாழைப்பழம் தொட்டுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது சில பேர் பண்ணுவா. அதை விட அப்பளம் உடச்சி பாயசத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்றவா இருப்பாப்போ. ஏதோ நல்ல அக்காரடிச்சு பாயசம் பண்ணியிருக்கோன்னா மேலே கொஞ்சம் நெய் குத்துறது உண்டு. நல்லா ததுங்கிட்டு நெய்யோடு இருந்தால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் பாசனம் இல்லையோ. அந்த மாதிரிலாம் நெய்யை பற்றி பேசினாலே நம்ம வைத்தியர் கோவிச்சுன்னு, ஏன் நீங்கள் ஒழுங்காக இருக்கிறது விருப்பம் இல்லையா? ஆயுர்கிருத்தம்னு சொல்கிறா. கொஞ்சமாக நெய் சாப்பிட்டா நல்லது. நெய் எண்ணெயே வேண்டாம்னு எந்த வைத்தியரும் சொல்ல மாட்டான். அதுவும் ஒரு சக்தி, அதுவும் உடம்புக்கு வேணும். எதையுமே அதிகமாக சாப்பிட்டோம்னா தப்பாத்தானே போகிறது. வந்தவருக்கு மோர் குழம்பு கொடுத்தாச்சு, கண்ணாபெல்லாம் சாப்பிட்டார், முறுக்கு அது இது தேங்குழலாம் சாப்பிட்டு ஒரே களைப்பாக இருக்குது. சிஷா நீ எனக்கு ஏதான ஒரு இடம் சொல்லுன்னா இந்த இடத்துல படுத்துக்கணும் அப்படின்னா போய் படுத்துனுட்டார். பக்கத்தில் விசிறியை வச்சுன்னு மெதுவாக விசிறிண்டு களைப்பெல்லாம் போச்சா, பசியெல்லாம் தீந்துதா, வந்தப்போ ரொம்ப பார்த்தாலே முகத்தை சகிக்கலை, இப்போ நன்னாயிட்டீரா அப்படின்னு மெதுவாக இவன் கேட்குறான். இன்னும் அவனுக்கு அடையாளம் தெரியல. மெதுவாக கேட்குறான். அவர் துள்ளி குதிச்சு எழுந்து உட்காண்டான். இத்தனை ஒன்றுமே இல்லைன்னு போய் படுத்துட்டாரோ இல்லையோ. எழுந்து உட்காண்டவர் அவனை பார்த்து, பசிச்சவன்னா சாப்பிடணும், களைப்பானவன்னா தூங்கணும், உடம்பு இருக்கிறவனுக்குன்னா பசிக்க போகிறது, உடம்பு இருக்கிறவனுக்கா களைப்பு வர போகிறது, நீ என்ன சொல்கிற? எனக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது என்ன. வந்தது கோபம் சிஷ்யனுக்கு. போரா குறைக்கு மோர் குழம்பு தேங்குழலை வேற வாங்கி சாப்பிட்டுட்டு உமக்கு இப்போ பசி கிடையாது தாகம் கிடையாதுங்கிறீர், படுக்கிறதுக்கு இடம் கேட்டுவிட்டு என்னை விசிற வேற சொன்னீர், நான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறச்சே அப்படி பேசுறது நன்னா இல்லை அப்படின்னு சிஷ்யர் சொன்னார். ஆச்சாரியன் திரும்ப கிடையாது, என்ன நன்னா இல்லைங்கிற, இப்பவும் சொல்கிறேன் எனக்கு பசி கிடையாது, நான் மோர் குழம்பே சாப்பிடலேன்ட்டேன். நேராக சாப்பிட்ருக்கார், வாங்கி வாங்கி குடிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னால் இவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் அப்புறம் மெதுவாக சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். நான்னா ஆத்மா, மோர் குழம்பு குடித்தது உடம்பு, நான்னா ஆத்மா, களைப்பானது உடம்பு, நீ நான் களைச்சி போயிட்டேன்னு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற மனித உடல் களைத்ததுன்னு சொன்னால் நான் ஒத்துருப்பேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற மனித உடல் மோர் குழம்பு குடித்ததுன்னா ஒத்துருப்பேன். நான் எடுத்துருக்கிற மனுஷ உடம்பு தான் தேங்குடல் சாப்பிட்டதுன்னா ஒத்துருப்பேன். அப்படின்னா அப்போ தான் இந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சுது. ஓ, இவர் நம்ம பழைய ஆச்சாரியம் போல் இருக்கு, அன்னிலேருந்து உடம்பு வேறே ஆத்மா வேறேன்னு சொல்லி பார்த்தார். நம்ம ஆமாமான்னு தலையாட்டினோம். கடைசியில் அது தெரிஞ்சிக்காமலே போயிட்டோமே. பசிக்க போகிறது உடம்புக்கு, களைப்பாறது உடம்புக்கு, ஆத்மாவுக்கா? அதற்கு பசியும் கிடையாது, களைப்பும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ